ذلك عالم الغيب والشهادة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி ஜுசு அம்ம அல் குர்ஆனுடைய 30வது ஜுசு பாகத்தை நாம் முழுமையாக படிக்க வேண்டும் என்ற தொடரிலே 3 மாத கால இந்த தப்சீர் வகுப்பில் சூரா அல் ஃபாத்திஹாவை முதலாவது நாம் படிக்கிறோம். இது ஜுசு அம்மையோடு சம்பந்தம் இல்லைன்றாலும் சிறிய சூறாக்களின் தொடரில் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை நாம் இந்த ஜுசு அம்மையோடு இணைத்து நாம் படித்து வருகிறோம். நாம் கடந்த 3 தொடரிலே இந்த சூரா குர்ஆனை பற்றிய அறிமுகத்தோடு சூரா ஃபாத்திஹா அதை பற்றிய சிறப்புகள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய கருத்து, ரஹ்மான் ரஹீம் என்றால் என்ன, அதே போல் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாம் அமல் செய்ய வேண்டிய சில இடங்கள், இதெல்லாம் நாம் கடந்த வகுப்பில் படிச்சிருக்கோம். இன்று நாம் முதலாவது வழமை மாதிரி இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை உங்களுக்கு ஓதிவிட்டு அதிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற முதலாவது வசனத்துக்கான விளக்கத்தை இன்றைய தொடரிலே நான் என்னால் முடிந்த வரையும் சுருக்கமாகவும் விரிவாகவும் உங்களுக்கு தர இருக்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது நாம் இந்த சூறாவை அழகாக ஓதிவிட்டு அதன் பிறகு அதனுடைய ஒவ்வொரு வசனங்களாக நாம் வரலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியமான சகோதரர்களே, இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை நாம் இப்போது ஓதி காட்டினோம். அதையும் முடிந்த வரையும் இந்த தொடர் முடிய முதல்ல நீங்களும் அழகான முறையில் ஓதி நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று உங்களிடம் வேண்டியவனாகவும், இந்த முதலாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதை நாம் முதலாவது மொழிபெயர்ப்போம். நாம் பொதுவாக இந்த குர்ஆனில் மொழிபெயர்க்கிறவங்க தர்ஜமா செய்திருக்கக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இது தர்ஜமா செய்யக்கூடியவங்களை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஒரு குர்ஆன் வசனத்தை அவங்க மொழிபெயர்ப்பில் எந்த அளவுக்கு புரிய வைக்க இயலுமோ அவ்வளவுதான் அவங்க என்ன செய்வாங்க, அதை புரிய வைப்பாங்க. சில நேரம் சில தர்ஜமாக்களில் மொழிபெயர்ப்பில் சில பிழைகளும் இருக்குது. ஆனால் பெரும்பாலான தர்ஜமாக்களில் அவங்க என்னத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த அடிப்படையில் மொழிபெயர்ப்புகள் அமைந்திருக்கிறது. எனவே மொழிபெயர்ப்புகளை வச்சு மட்டும் நாங்கள் குர்ஆனை முழுமையாக விளங்க இயலாது. என்றாலும் குர்ஆனை விளங்குவதற்கு அந்த மொழிபெயர்ப்புகள், தர்ஜமாக்கள் நமக்கு துணை நிற்கிறது என்பதை நாம் முதலாவது புரிஞ்சு கொள்வோம். ஏனென்றால் அரபு என்பது ஒரு விசாலமான ஒரு மொழி. அதுவும் அல் குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய அந்த பயன்படுத்தியிருக்கக்கூடிய சொற்பிரயோகங்கள் என்பது ஆச்சரியமான சொற்பிரயோகங்கள். சாதாரணமாக நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நம்ம ஓதுறோம். ஆனால் நமக்கு என்னமோ 2-3 சில செய்திகள் மாதிரி தான் விளங்குது. ஆனால் அதுக்குள்ள ஆழமான பல அர்த்தங்கள் மறைந்திருக்கிறது. அது நாம் அந்த அல் குர்ஆனிய வசனங்களை திரும்ப திரும்ப ஓதுகிற போது, அல்லாஹ் சொல்ற ததப்புர், நாம் ஆய்வு செய்கிற போது, சிந்திக்கிற போது அல்லாஹ் இந்த வசனங்களில் எவ்வளவு செய்திகளை உள்ளடக்கியிருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய அற்புதமான இந்த வசனங்களை படிக்கும்போது, அதனுடைய விரிவுரைகளை நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த தப்சீர் வகுப்பை நான் பல்வேறு விஷயங்களை இதிலே உள்ளடக்கியிருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவனாகவும், அவரிடத்தில் இஹ்லாஸ், அல்லாஹ்வுடைய அந்த உள்ள தூய்மையை நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாகவும் இந்த தப்சீரில் பல விஷயங்களை நான் உங்களுக்கு உள்ளடக்கியிருக்கிறேன். குறிப்பாக பிரபலியமான தப்சீர்களில் இந்த சூறாக்களுக்கு என்னென்ன செய்திகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது, இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள்
என்னென்ன விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை படித்து அதில் முக்கியமான விஷயங்களை நான் என்ன செய்திருக்கிறேன், கொண்டு வந்திருக்கிறேன். இரண்டாவது, அந்த வசனங்களில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்திகள் என்ன. உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம படித்து தந்தா நாம் அதில் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதையும் நான் முடிந்தவரையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அதே போல் ஒவ்வொரு வசனங்களையும் நாம் ஓதிவிட்டு விளக்கப்படுத்தி விட்டு அதில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்குதா, அப்படின்னா என்ன செய்யணும், நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்னன்றதையும் நான் இந்த தப்சீரில் முடிஞ்ச வரைக்கும். இதில் அர்த்தம் நான் தப்சீரை எல்லாத்தையும் வாசிச்சு போட்டு எல்லா தப்சீரில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன்ற அர்த்தம் அல்ல. எனக்கு முக்கியமாக தெரியக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன். இதையும் தாண்டி இது பொதுமக்களுக்கு செய்யப்படுற வகுப்புன்றதால சில இலக்கண ரீதியான கருத்து பரிமாற்றங்களை இங்கே சொல்ல இயலாது, மொழி ரீதியான சில கருத்து முரண்பாடுகளை இங்கே பேச இயலாது. அப்படி பேசினாலும் ஒரு சில உலமாக்கள் அல்லது ஆலிமாக்களுக்கு வேணும்னா அது விளங்கலாம். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு அது புரிய முடியாத ஒரு வகுப்பாக மாறும். எனவே நான் அந்த விஷயங்களை முடியுமான வரைக்கும் தவிர்த்து முக்கியமாக குறிப்பாக தப்சீர் இப்னு கஸீர், தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு ஜுஸை, தப்சீர் அத்வா உல் பயான், தப்சீர் சாதி, அதே மாதிரி அண்மை கால தப்சீர் ஷேக் ஹுசைமீன் ரஹிமஹுல்லாவுடைய தப்சீர், இப்படி நிறைய தப்சீர்களை வாசிக்கிறேன். இது இல்லாமல் இது சம்பந்தமாக ஹதீஸ்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிற அதோடைய ஃபவாயில்கள் இருந்தால் அதையும் வாசித்து தான் இந்த கிளாஸை நான் செஞ்சுக்கிட்டு வரேன். அதனால் முடியுமான வரையும் நீங்கள் இதை கேட்டு பயன்பெறுவதன் மூலமாக இந்த தப்சீர் வகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நான் இதை சொல்லிவிடுகிறேன். நான் ஏற்கனவே இதை சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு வருவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற கருத்து என்ன, தர்ஜமாக்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் விரிவாக ஒரு மேலதிகமான ஒரு அர்த்தத்தோடு நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்காட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் என்பது அதாவது அனைத்து வகையான புகழும் அல்லாஹ்வுக்குரியது. அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து புகழ்றது புகழ் அல்லாஹ்வுக்கு அல்ல, அதாவது புகழுடைய எல்லா வகையான புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதான் இந்த அல்ஹம்துலில்லாஹ் அர்த்தம். நான் அந்த அர்த்தம் எப்படி வந்துன்றதை உங்களுக்கு மொழியில் அதை கொஞ்சம் புரிய வைப்பேன். அப்போ எல்லா வகையான புகழும் சொந்தம் யாருக்கு சொந்தம்? அகிலங்களையும் அவற்றில் உள்ளவைகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் சொந்தமானது. இதில் முக்கியமாக வழங்கணும், எல்லா புகழும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ் யார்? வணக்க வழிபாடுகளுக்குரிய வணங்குவதற்கு தகுதியான ஒரே இறைவனான அல்லாஹ்வுக்கு தான் எல்லா வகையான புகழும் சொந்தமானது. அவன் யார்? அவன் ரப்பில் ஆலமீன். அவன் ரப்புனா என்ன? படைத்தல், பரிபாலித்தல். படைத்து உதாரணமாக ஒன்றை படைக்கிறதோடு அவன் நிற்க மாட்டான், அதை பரிபாலனம் செய்வான், அதை நிர்வாகம் பண்ணுவான். சூரியனை படைத்து அதை அப்படி அவன் உடல்ல அந்த சூரியன் எப்படி இயங்க வேண்டும் என்பதை அவன் நிர்வகிச்சிட்டிருக்கிறான். வழங்குதா? ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் இந்த சூரியனுடைய இயக்கம் அவனுடைய கண்காணிப்பில் நடந்துகிட்டு பரிபாலனம் செய்கிறான். மனிதர்களை படைத்தது மட்டுமல்ல, மனிதனுடைய ஒவ்வொரு அன்றாட நடவடிக்கை ஒவ்வொரு மூமெண்ட்டும் அல்லாஹ் பரிபாலனம் செய்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ அல்லாஹ் படைப்பவன் மட்டுமல்ல, படைத்தல் பரிபாலித்தல் ரெண்டும் உடையதான் ரப்புன்னு சொல்றது. ரப்பு சம்பந்தம் உங்களுக்கு பின்னால் இன்னும் தெளிவாக சொல்லுவேன். அப்போ எல்லா வகையான புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அவன் ரப்பு. எதுக்கு ரப்பு? அல் ஆலமீன், அகிலங்களில் உள்ளவைகள் அகிலங்களில் உள்ளவர்கள் அனைத்துக்கும். அதாவது அல் ஆலமீன் என்பதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். அல்லாவை தவிர உள்ள படைக்கப்பட்ட அத்தனையையும் அவன் தான் படைத்திருக்கிறான், அவன் தான் பரிபாலனம் செய்கிறான். இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ சுருக்கமாக அனைத்து வகையான புகழ்ச்சியும் அகிலங்களையும் அவற்றில் உள்ளவைகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே உரியது. மொழிபெயர்ப்பு கொஞ்சம் நல்லா கவனிங்க, சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் அரபு விளக்கங்களுக்கு வருவோம். இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதில் முதலாவது அல்ஹம்துண்டா என்ன? ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா தன்னுடைய தப்சீரில் சூரா பக்கரா ஃபாத்திஹாவுக்கு அழகான ஒரு தப்சீர் செஞ்சுக்கிறாங்க. அதில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்பது வஸ்ஃபுல் மஹ்மூத், அதாவது அல்லாஹ்வுக்குரிய ஒரு வஸ்ஃபாகும், அதாவது புகழுக்குரியவனுக்கான வர்ணனை. நாம் யாரை வணங்குகிறோமோ அந்த ரப்பு, புகழுக்குரியவனான அந்த ரப்புக்குரிய ஒரு வர்ணனையாகும். பில் கமால், முழுமையான வர்ணனை. அல்லாஹு அல்ஹம்து என்றால் அவன் புகழுக்குரியவன் அல்ல, பூரணமான புகழுக்குரியவன், எல்லா வகையான புகழுக்கும் உரியவன். பில் கமால் தான் அவன் முழுமையான புகழுக்கு சொந்தக்காரன். அந்த புகழ்ச்சி என்பது மஅல் முஹப்பா, அந்த அன்பு கலந்திருக்கணும். ஒத்தஅதீம், கண்ணியம் கலந்திருக்கணும். அப்போ அன்பும் கண்ணியமும் நிறைந்த பூரணமான புகழ்ச்சிக்குத்தான் அல்ஹம்து என்று சொல்லப்படும். அந்த பூரணம் என்பது அல் கமாலு தாத்தி ஒல் வஸ்பி,
அவன் புகழுக்குரியவன் என்பது அவன் தன்னளவிலேயே புகழுக்குரியவனாகத்தான் இருக்கிறான். நீங்க புகழ்ந்தா தாண்டி இல்லை, அவன் தன்னை பற்றி அந்த வஸ்ஃபிலே வர்ணனையிலும் அவன் புகழுக்குரியவன். வல் ஃபிஅலி, அவனுடைய செயலும் புகழ்ச்சிக்குரியது. அவனும் பூர்ணமான புகழ்ச்சிக்கு சொந்தக்காரன். அவனுடைய அந்த சிஃபாத், அவனுடைய பண்புகள், பண்பளவிலும் அவன் பரிபூர்ணமான புகழுக்குரியவன். அதே மாதிரி ஃபிஅலி, அவனுடைய செயல்களிலும் அவன் புகழுக்குரியவன். எனவே அல்லாஹ்வை பொறுத்தவரையும் அவனுடைய தாத்திலும் வஸ்ஃபிலும் ஃபிஅலிலும் அவனுடைய அனைத்திலும் அவன் பரிபூர்ணமான புகழுக்குரியவனாக இருக்கிறான். ஃபஹுவல் காமிலு ஃபீ தாத்திஹி வ ஸிஃபாத்திஹி வ அஃஆலி, அவன் தன்னளவிலும் தன்னுடைய பண்பிலும் தன்னுடைய செயலிலும் முழுமையான எல்லா வகையான புகழுக்கும் சொந்தக்காரன் என்பதுதான் அல்ஹம்து என்பதனுடைய அர்த்தமாகும். வலா புத்த, அதாவது அல் முஹப்பா என்று நம்ம சொல்றது. உதாரணமாக நாம் ஒரு ஆளை புகழ்றோம். இந்த உலகத்தில் ஒரு ஆளை புகழ்றதுக்கு நாங்கள் ஹம்துன்னு சொல்றது இல்லை, அதுக்கு மதுகுன்னு ஒரு வார்த்தை. உதாரணமாக அரச சபையில் போய் கவிஞர்கள் அரசனை புகழ்வாங்க. இந்த புகழ்ச்சிக்கு கவிஞன் அரசனை புகழ்ந்தான் என்பதற்கு ஹமீத் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, ஹம்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவர் மதுகுன்னு சொல்லுவாங்க. அது என்ன மதுஹண்டா? மதுஹன்னு சொல்றது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டும் புகழுதல் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ரஅய்துமுல் மத்தாஹீன ஃபஹ்சூ ஃபீ உஜூஹிஹிம் துராப்னா, முகத்துக்கு முன்னால புகழ்றவனை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் முகத்தில் மண்ணளி போட்டுருங்கண்டா. வழங்குதா? அவன் உங்களோட கழுத்தை வெட்டுறான், அதாவது உங்களை வந்து பாவத்தில் தள்ள போகிறான், அல்லது உங்களை ஏதாவது கஷ்டத்தில் ஒரு தள்ள போகிறான் அப்படின்ற அடிப்படையில் சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல அல்ஹம்து என்பது முஹப்பத்தும் கண்ணியமும் நிறைந்த மனதோடு அல்லாஹ்வுடைய அன்போடு அவனை கண்ணியப்படுத்தியவ நிலையில் அல்லாஹ்வை நீங்கள் முழுசாக புகழ்றீங்களே, அதுக்கு தான் அல்ஹம்துன்னு சொல்லப்படும். அதே நேரத்தில் இதே இந்த கருத்துடைய இன்னும் ஒரு சொல்லிக்கிறது அல் மத்ஹ், அதுவும் புகழ்தல் தான். மதஹன்னா புகழ் தான், ஹமீத மாதிரி தான். ஆனால் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்த புகழ்ச்சியை பொறுத்தவரையும் மனசுக்குள்ள அன்பே இல்லாட்டியாலும் வாயால் புகழ்றது. இன்னைக்கு நிறைய அடுத்தவங்களை புகழ்றவங்க அன்புல புகழ்றது இல்லை. ஒன்றும் அவர் ஒரு போஸ்ட்ல இருப்பார், இல்லாட்டி பணக்காரனாக இருப்பார், இல்லாட்டி என்னென்றாலும் அவருக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சிருப்பார், ஒரு காரணத்துக்காக புகழ்றது. அல்லாஹ் என்பவன் வெறுமனே காரணத்துக்காக புகழப்படுறவன் அல்ல. அவன் இங்கே புகழாட்டியாலும் புகழுக்குரியவன். அவனுடைய தாத்திலேயே அவன் புகழ்ச்சிக்கு அவனுக்கு புகழ் இருக்கிறது என்பது நீங்கள் புகழாட்டியாலும் அவனுக்கு இருக்குது. வழங்குதா? ஆனால் மனிதர்களை நீங்கள் புகழ்றது, அரசர்களை புகழ்றது, அரசியல்வாதிகளை புகழ்றது, நடிகர்களை புகழ்றது, அல்லது உங்களுக்கு ஊரில் உள்ள முக்கியமான அரசரை புகழ்றது மதுகுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்? அது ஏதாவது அந்த அன்பு இருக்கணும்னெல்லாம் கிடையாது. முஹப்பத்து கண்ணியம் இருக்கணும் இல்லை. ஒன்றும் காசை எதிர்பார்த்து புகழ்றது. அரசு சபைக்கு போகிறான், எதுக்காக எதிர்பார்க்குறான்? அவன் ஏதாவது அவன் அரசர் நமக்கு தருவார், நம்ம புகழ்னா நமக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கும், அல்லது பணம் கிடைக்கும், அல்லது உலகத்தில் நோக்கமிக்கும், அதுக்கு மதுஹ்ன்னு சொல்லுவாங்க. எனவே ஹம்து என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், முக்கியமாக அதிலே முஹப்பத்தும் தாதீமும், அதாவது அன்பும் கண்ணியமும் இருந்தால் தான் அல்லாவை நம்ம புகழ்றதுல உண்மையான வடிவம். அல்லாவை புகழ்றேன்ற அர்த்தம் என்ன? எங்களோட உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் பற்றிய முஹப்பத்தோட புகழணும். அதே மாதிரி எங்களோட உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் பற்றிய கண்ணியத்தோட புகழணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி. சிலாக்கு அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டிய மெத்தட்ல அவங்க கண்ணியப்படுத்துறாங்க இல்லைன்றா. அப்போ உண்மையான அந்த கண்ணியத்தோடும் அன்போடும் நீங்கள் அல்லாவை புகழ்வதற்கு என்ன சொல்லப்படும்? ஹம்துன்னு சொல்லப்படும். அல்ஹம்துன்னு சொன்னா என்னண்டா, இதுக்கு முன்னால அல்ஹம்து லில்லாஹி அப்படின்னு வரக்கூடாது. அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதாவது அல்லாவை நாம் எப்படி புகழுவது, சனாஉன் அஸ்னல்லாஹு தஆலா அலா நஃப்ஸி, அது அல்லாவை நாம் எப்படி துதிப்பது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். லியுஅல்லிமனா கைஃப துஸ்னா அலைஹி சுப்ஹான், அல்லாஹ்வை நாம் எப்படி துதிப்பது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவதற்காக அல்லாஹ் தன்னை புகழுகின்ற வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றான். வழங்குதா? நான் சொல்ற விஷயம் என்னன்னு, அல்லாஹ்வை நீங்க துதிக்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரான். எப்படி நீ அல்லாஹ் புகழ்றது என்று உனக்கு தெரியணுமே, நீ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல். இதான் அர்த்தம். எனவே நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றோம்னால் உள்ளத்தால் கண்ணியத்தோடு நாம் அல்லாஹ்வை பற்றிய மரியாதையோடு அல்லாஹ்வை புகழ்றது என்றது அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, வகைஃப நஷ்குருஹு அலா நிஅமிஹி, அல்லாஹ் செய்த நிஅமத்துகளுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது என்பதும் இந்த ஹம்துல இருக்குது. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றோம்னா, எனக்கு எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு பொருளாதாரம் தந்திக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நல்ல உடல் வலிமையை தந்திக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ், இந்த பூமியை எனக்கு வாழ்றதுக்கு அழகாக ஆக்கி தந்திக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நல்ல ஒரு தொழிலை தந்திக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நல்ல வீட்டை, இப்படி நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற மெத்தடில் நாங்கள் அல்லாஹ்வை புகழ்றோம்டா, அதுவும் புகழ்ச்சி தான். இந்த புகழ்ச்சியில் ரெண்டு விஷயம் அடங்கியிருக்குது. அல்ஹம்து என்பதில் ஒன்று அஷ்ஷுக்குர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துது என்ற அர்த்தத்திலையும் இந்த அல்ஹம்து வரும். அதாவது அல்லாஹ் நமக்கு செஞ்ச நியாமத்துக்காக
அப்போ அதில் ஷுக்ர் என்கிற அர்த்தமும் இந்த ஹம்து உள்ள வருது. அல்ஹம்து என்ற அர்த்தத்துக்குள்ள எல்லா வகையான புகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லா வகையான நன்றியும் அவனுக்குரியது என்ற ஒரு அர்த்தமும் அதுக்குள்ள வரும். ஏன், நாம் எந்த அடிப்படையில் இந்த அல்ஹம்தை நாம் சொல்றோம்ன்றதை பொறுத்து தான் இதனுடைய அந்த அர்த்தத்தை நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். எனவே அல்லாஹு தாலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துகள் இருக்குது. உதாரணமாக அல்லாஹு தாலா இபாதத்து செய்வதற்காக வேண்டி, அவனுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்முடைய உடம்பை அல்லாஹு தாலா நமக்கு சீராக தந்திருக்கிறான், ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். இது பெரிய ஒரு நியாமத். நாம் அந்த ஆரோக்கியமாக இருக்கிறதால தான் இபாதத் செய்கிறோம், ஃபர்துகளை செய்கிறோம். அதே மாதிரி அல்லாஹு தாலா அந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு ரிசுக்கை விசாலமாக தந்திருக்கிறான், வாழ்வாதாரத்தை நமக்கு தந்திருக்கிறான். வாழ்வாதாரத்தை அடைவதற்கான வழிகளை அல்லாஹு தாலா நமக்கு இலகுபடுத்தியிருக்கின்றான். ஏன்னா அதே மாதிரி இது மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு காரணியாகவும் அல்லாஹு தாலா ஆக்குறான். நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக தந்ததால தான் நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக கொண்டு போகிறோம். நம்ம அல்லாஹ்வுடைய மகாபெரும் வெற்றி அடைவதற்கு அந்த நியாமத்துகளை பயன்படுத்துகிறோம். ஏன்னா அதே மாதிரி அல்லாஹு தாலா இந்த படைப்பினங்களை படைத்திருக்கிறான், அதுக்கு உணவளிக்கின்றான். இந்த பூமியை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறான். ஏன்னா இதே மாதிரி எல்லா வகையான விஷயங்களும் அல்லாஹ்விடத்தில். அதே மாதிரி மறுமையில் அல்லாஹு தாலா செய்யக்கூடிய நியாமத்து என்ன? குறைஞ்ச நன்மையை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான மாபெரும் வெற்றியை தருகிறான். எனவே அல்ஹம்து என்ற இந்த வார்த்தையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி, அல்லாஹ் செய்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துதல் என்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் நாம் நன்றி செலுத்துகிறோம்டா? அவ்வளவு நியாமத்துகளை செஞ்சிருக்கான். அப்போ நாம் யா அல்லாஹ் இந்த கண்ணை சீராக நீ தந்திருக்கிறே, அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் என்னை நல்ல முறையில் தொலை வச்சுக்கிறியே, அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு உம்ராவுடைய கடமையை நீ நிறைவேற்ற வச்சே, அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ஹஜ்ஜை செய்ய வச்சே. அப்போ நாம் நமக்கு செஞ்ச நியாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். எனவே அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாம் சொல்கிற போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்ற ஒரு அர்த்தமும் உள்ள வருகின்றது. இதில் முக்கியமாக நாங்கள் ஒன்று சொல்லணும். அல்ஹம்து அப்படின்னு நம்ம சொன்னால் இது ஹக்குல் லில்லாஹி வஹ்தா. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அல்ஹம்து என்று சொல்லணும். அல்ஹம்து லில்லாஹ் தான். அல்ஹம்து லி ஃபுலான்னு சொல்லல, வழங்கா சொல்லு. அல்ஹம்து லி அபின்னு சொல்லல, அது யூஸ் பண்ணக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொல்கிற வார்த்தை தான் அல்ஹம்து, ஹக்குல் லில்லாஹி வஹ்தா. இந்த அல்ஹம்து என்கிற வார்த்தை என்பது இதிலே இந்த அல் என்கிற அல் ஹம்து, ஹம்துன் அப்படின்னு சொன்னால் புகழ்ச்சின்னு சொல்லலாம். வழங்குதா? இதுக்கு முன்னால் அல் சேர்க்கும் போது இந்த அல் என்பது பல காரணங்களுக்காக அரபுல யூஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக கிதாபுன் என்ற வார்த்தைக்கு முன்னால் அல் கிதாபு அப்படின்னு போட்டால் இந்த அல் அந்த இடத்துல மாரிஃபாவுடைய அல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டெஃபினட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு சொல்லை குறிப்பிட்ட ஒரு சொல்லாக மாற்றுதல். அல் அல் அப்படின்னு ஒரு அல் இருக்குது. அல்லுடைய பல வகை இருக்குது. நாம் இதில் ரொம்ப பேசலாத காரணம் பொதுமக்களுக்கு அது கஷ்டமாகிடும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அல்ஹம்து என்று சொல்கிறான்டா. இதில் அர்த்தம் என்னண்டா? இந்த அல் என்பது இஸ்திக்ராக்கியான்னு சொல்லுவாங்க. புகழ்ச்சியினுடைய அனைத்து வகைகளையும் உள்ளடக்கிய இந்த இதான் அல்லுன்றது. எல்லா வகையான புகழும் அல்லாஹ்வுக்குரியது. மக்ரூனன் பில் அலிஃபி வல்லாம். இது ஜமீஉ அன்வாஇல் முஹாமித், எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே. இதான் அந்த அல் வந்தா அர்த்தம் பண்ணலாம். இந்த ஹம்துக்கு முன்னால் அல் வந்தா என்ன அர்த்தம்னு சொன்னா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனவே ஃபல்ஹம்து குல்லுஹு ஹக்குன் வ வாஜிபுன் லில்லாஹி தஆலா. அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் அந்த ஹக்குன் வாஜிபுன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்குரிய ஒரு கடமை தான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அவனுக்குரியது. அவன் மாத்திரம்தான் புகழ்ச்சிக்கு சொந்தக்காரன். அவனை மட்டும்தான் மனுஷன் புகழணும். சும்மா அந்த அரசர்களை புகழ்றதெல்லாம் இந்த உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக புகழ்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை முகத்துக்கு முன்னால் யாராவது புகழ்ந்தா மண்ணளி முகத்தில் போடுங்கண்ணா. மனுஷனை புகழ், ஏன்னா புகழ் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. இந்த மனிதன் தன்னை மக்கள் புகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லாஹ்வுடைய ஒரு சிபத்தை அவன் கையில் எடுக்கிறான். பெருமை அதானே. பெருமையினுடைய ரிசல்ட் என்ன? மக்கள் என்னை புகழணும், என்னை பெரியவன் நல்லவன் சொல்லணும், என்னை பெரிய அறிவாளின்னு சொல்லணும், இல்லாட்டி பெரிய பணக்காரன்னு சொல்லணும் என்ற அடிப்படையில் அந்த புகழ்னா அது அல்லாஹ்வுடைய சிபத்தை அவன் எடுக்கிறான்னு அர்த்தம். எனவே புகழுக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே ஹம்து என்கிற அல் என்ற அந்த சொல்லை கொண்டு என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது ஜமீ அல் மஹாமித், அல்லாஹ்வுடைய எல்லா விதமான புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்குரியது. வஹுவ ஸனாஉன் அஸ்னா பிஹி தஆலா அலா நஃப்ஸி. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஸனாஉன் அஸ்னா பிஹி அலா நஃப்ஸி. இது அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் தன்னை அல்ஹம்து என்று துதிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று துதிக்கிறான். அதே நேரத்தில் அவன் வஃபி ضمنஹி அமர இபாதஹு அன் யுஸ்னூ அலைஹி. இதே நேரத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை தன்னை புகழுமாறு ஏவுகிறான். கூலு அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். எனவே எல்லா வகையான புகழ்ச்சியும் எல்லா வகையான புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அப்படின்றத பார்க்கணும். இதை தப்சீர தபரில நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த அல்ஹம்து என்பதும்
அஷ்ஷுக்ரு என்பதும் இது ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம்? சில நேரம் அஷ்ஷுக்ரு என்ற வார்த்தை அல்ஹம்து என்கிற வார்த்தையை விட ஒரு வெயிட்டான ஒரு வலுவான ஒரு வார்த்தையா, அல்லது அல்ஹம்து என்பது வலுவான வார்த்தையா என்ற சில இந்த மொழியில சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அதில் சுருக்கம் என்னன்னு சொன்னால், அல்ஹம்து என்று சொன்னால் அதுக்குள்ள ஷுக்ர் இருக்கிறது. நீங்கள் ஷுக்ருன்னு சொன்னால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறேன்னா உலகத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் உங்களுக்கு கிடைச்சா உலகத்தில் உள்ள நியமத்துக்காக நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தீங்கன்னு வரும். ஆனால் ஹம்து என்ற அந்த அல்ஹம்து என்பது இருக்கிற உலகத்தில் நன்றி என்பது அவன், அதாவது புகழ்ச்சி என்பது அல்லாவுக்குரியது. அவன் நீங்கள் புகழாட்டியாலும் புகழுக்குரியவன் தான். வழங்குதா? அல்ஹம்துலில்லாஹ் என்பது நீங்கள் சொல்லும்போது அதுக்குள்ள நன்றிக்காக நீங்கள் அல்லாவை புகழ்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ் புகழுக்குரியவன் தான் என்ற அடிப்படையில் நீங்கள் புகழ்றதா இருந்தாலும் சரி. எனவே இது ரெண்டுக்கும் இடையில உள்ள அல்ஹம்து என்று சொன்னால் அதுக்குள்ள ஷுக்ரு வந்துடும். அஷ்ஷுக்ருன்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன வராது? ஹம்து வராது. இதான் இதில் நிறைய விரிவான வாத பிரதிவாதங்கள் இருக்கிறது. இமாம் இப்னு அபு ஜாஃபர் அத்-தபரி, அதாவது இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய ஜாமிஉல் பயான் ஃபி தஅவீல் குர்ஆன்ல என்ன சொல்றாங்கன்னா, அல்ஹம்து என்பது அஷ்ஷுக்ரு லில்லாஹி ஸனாஉஹு ஹாலிஸன் தூன ஸாயிரி மா யுஅபது மின் தூனி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அவனை துதிப்பது, அல்லாஹ் அல்லாத வேற அனைவரையும் விட அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த நன்றி செலுத்துவதற்கும் துதிப்பதற்கும் தகுதியானவன். இது மற்ற அனைத்துமே என்னது உலகத்தை படைச்சுதா? இல்லை. அப்போ அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு படைத்திருக்க பிமா அன்அம அலா இபாதிஹி மினன் நிஅம் அல்லதி லா யுஹ்ஸீஹல் அதத், மனிதன் கணக்கிடவே முடியாத அளவுக்கு அல்லாஹ் மனிதர்களுக்கு நியமத்துகளை செய்ததன் காரணமாக அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்துகிற நன்றியாக இந்த அல்ஹம்து இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா உடம்பை அவனுக்கு வழிபடுவதற்காக லேசுபடுத்தி தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் பஸதலஹும் ஃபி துனியாஹும் மினர் ரிஸ்க், இந்த உலகத்தில் வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறான்? விரிவாக தந்திருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அவர்களை நியமத்துகளை சுவைக்க வைத்திருக்கிறான். எனவே தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை புகழுகிறோம், அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அர்த்தத்தை தான் கொடுக்கும் என்று இமாம் தபரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய தஃப்சீர் தபரியில் சொல்கிறான். அதே மாதிரி லில்லாஹின்னு சொல்கிறோம். நாங்கள் இதை சுருக்கமாக தான் வழங்கணும். நிறைய இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் முடியுமான வரைக்கும் நான் உங்களுக்கு சில விஷயங்களை நான் தவிர்த்துட்டு முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் நான் முன்னுரிமை கொடுக்குறேன். அதே மாதிரி அல்ஹம்துன்னு சொன்னால் எல்லா விதமான புகழும்னு சொன்னோம். லில்லாஹில் வரக்கூடிய இந்த லாம் என்பது அதற்கு தகுதியானவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். ஏன் தகுதியானவன் அல்லாஹ்? எல்லா வகையான புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்குத்தான் தகுதியானது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவன் அந்த தகுதிக்கு உரியவனாக அவன் இருக்கிறான். அல்லாஹ் புகழ்ச்சிக்கு தகுதியானவனாக அவன் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் இந்த உலகத்தில் உயிரினங்களை படைத்திருக்கிறான், ரிஸ்களிக்கிறான், அதை வாழ வைக்கிறான், அதை மரணிக்கிறான். இதை அல்லாஹ் அல்லாதவர்களால் செய்ய முடியாது. எனவே அல்லாஹு தஆலா அதாவது சகலவிதமான புகழ்ச்சிக்கும் தகுதியான ஒருத்தனாக இருக்கிறான் என்ற வகையிலும் அல்லாஹ்வுக்கே எல்லா விதமான புகழும் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். அப்போ இந்த இடத்துல இந்த ஹம்து என்பது, இந்த புகழ்ச்சி என்பதை நம்ம இரண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று என்னன்னு சொன்னால், ஹம்துன் முஸ்தஹிக்குன் வாஜிபுன் லிதாத்தில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது ஹம்து என்பது, அந்த புகழ்ச்சி என்பது அவனுக்கு தகுதியானது. அது அவன் தன்னளவிலேயே புகழுக்குரியவனாகத்தான் இருக்கிறான். லிஅன்னஹு முத்தஸிஃபுன் பிஸிஃபாத்தில் கமால், அவன் முழுமையான அதாவது சிஃபத்துகளை உடையவனாக இருக்கிறான். எல்லா சிஃபத்திலையும் மிக தன்னிறை உள்ளவனாக இருக்கிறான். வஹுவல் மானிஉ வல் முஅதி, அவன் நினைச்சா கொடுக்காம தடுக்கவும் இயலும், அவன் நினைச்சவனுக்கு கொடுக்கவும் இயலும். யாருக்கு கொடுத்தாலும் கொடுக்கவும் அவனுக்கு முடியும், தடுக்கவும் முடியும். ரெண்டுமே அவனுக்கு சொந்தக்கானது. எனவே அவன் மஸ்தருன் நிஅம், நிஅமத் என்பது அவனுக்கிட்டே தான் வரும். எனவே ஃபஹுவ அஹக்கு பில் ஹம்தி மின் குல்லி மஹ்மூதின், எல்லாமே அவனுக்கிட்டண்டா. அவனை தவிர யார் இருக்கிறா புகழ்றதுக்கு? புகழ்ச்சிக்கு மிக தகுதியானவன். ஏன் தெரியுமா? அவன் தான் எல்லாத்தையும் செய்கிறான். கொடுக்குறவனும் அவன் தான், எடுக்கிறவனும் அவன் தான். உலகத்தில் யாரும் கொடுக்கவும் இல்லாது, எடுக்கவும் இல்லாது. விளங்குதா சொல்றது? இதே மாதிரி இந்த உலகத்தில் அப்போ இதுக்கு சொல்கிறது அல்ஹம்து. இன்னொரு ஹம்து இருக்கிறது, அதான் இஹ்சானிஹி, அல்லாஹ் செய்யக்கூடிய இந்த உலகத்தை படைச்சிப்பது, மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறது, மனிதன் வாழ்றதுக்கு தேவையான விஷயங்களை, இந்த மனிதன் உடம்பை சீராக்கிக்கிறது, இந்த மாதிரி, அதாவது அவன் அல்லாஹ் செய்திருக்கிற நல்லவைகளுக்காக இல்லை ஐபாதி, அவனுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற சிறப்புகளுக்காக அல்லாஹ்வை, இதுதான் ஷுக்ருன்றது. அப்போ முதலாவது வகையும் ரெண்டாவது வகையும் ரெண்டுமே இந்த ஹம்துக்குள்ளே வரும். ஒன்று அது நன்றி செலுத்துதல் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வை புகழ்வதாக இருந்தாலும் சரி, அல்லது புகழ்ச்சிக்கு அவன் சொந்தக்காரன் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வை புகழ்வதாக இருந்தாலும், இந்த ரெண்டுமே இந்த அல்ஹம்து அந்த புகழ்ச்சி என்கிற விஷயத்துக்குள்ளே வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அல்ஹம்து அஷ்ஷுக்குர், இதில் ரெண்டுலையும் எது முக்கியமானது அப்படின்ட்டு ஒரு கருத்து முரண்பாடு இருந்தாலும் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால்,
அதாவது இதில் முக்கியமாக என்னன்னு சொன்னால் ஃபல்ஹம்து அம்மு மின ஷுக்ருன்றான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது இருக்குது, அது ஷுக்ரையும் உள்வாங்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. விளங்குதா சொல்றது? அல்ஹம்து நீங்கள் சொன்னாலே அதுக்குள்ள ஷுக்ர் உள்ள வந்துடும். அது பொதுவான ஒரு வார்த்தை. ஆகவே அல்ஹம்து என்பதுதான் பரந்த விசாலமான அல்லாஹ் எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இதில் அரபுல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்தை நாம் சொல்லிக்கிறோம். எனவே அல் 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 ஃபர்க் பைன் அல் ஹம்து வ ஷுக்ர், இது முக்கியமான விஷயம். இதை பற்றி இமாம் இப்னு கஸீர் உட்பட, அதே மாதிரி தஃப்சீர் இப்னு ஜுஸை அத்தஸ்ஹீல் உலூமி தன்சீல்னு ஒரு கிதாபில் இமாம் இப்னு ஜுஸை ரஹிமஹுல்லாஹ் அவங்க 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு தஃப்சீர் கலை ஆசிரியர், அவரும் இதை சொல்லிக்கிறாங்க. எனவே நாங்கள் இந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வை புகழ்வது, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹு தஆலா சொல்றான், யஅமலு ஆல தாவூத், தாவூதுடைய கிளையார்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள். யஅமலு ஆல தாவூத் ஷுக்ரன், தாவூதின் கிளையார்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போது நன்றிக்காக நன்றி செலுத்துவது என்பது, அல்ஹம்து என்பது அது நாவாலையும் உதட்டாலையும் உள்ளத்திலேருந்து வாரும். ஷுக்ர் என்பது அமலோடு சம்மந்தப்படும். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அல்லாஹ்வை பற்றிய எண்ணங்களை உருவாக்கணும், அல்லாஹ்வை பற்றி அவர் உள்ளத்துக்குள்ளே நம்பணும், நாவினால் அவர் அல்லாஹ்வை பற்றி புகழணும், ஏன்னா அதே மாதிரி அவருடைய அக்கீதாவை சீர்படுத்தணும். இப்படி பல விஷயங்கள் இந்த அல்ஹம்து என்ற இது உள்ள வருது. ரைட். இப்போ நம்ம இதில் இதுவரைக்கும் உள்ளது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுடைய சுருக்கம் என்னன்றதை நான் ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால், ஃபல்ஹம்து அல்ஹம்தை பொறுத்தவரையும் அஸ்ஸனாஉ அலைஹி பிமா ஹுவ பிஹி, அல்லாஹ் அவன் அன்புக்குரியவன் என்ற வகையில் அல்லாஹ்வை புகழ்வது. ஷுக்ர் என்பது அஸ்ஸனாஉ அலைஹி பிமா ஹுவ மின்ஹு, அவன் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஷுக்ர் என்று சொல்லப்படும். ஆகவே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் ஓதினால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எல்லா வகையான புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரனாகிய, அகிலங்களையும் அதில் உள்ளவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பாகிய எல்லா வகையான புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று நாங்கள் என்ன செய்கிறோம், இதனுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நான் உங்களுக்கு முக்கியமான வரையும் சுருக்கமாக இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு முறை புரியலைன்னா 2ஆம் முறை கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த அல்ஹம்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்கிறான். இப்போ இதில் நாங்கள் அமல் செய்ய வேண்டிய பகுதிகளுக்குள்ள வரணும். இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லது அல்ஹம்துலில்லாஹ் என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்கிறான். சூரா பனி இஸ்ராயில், அதாவது சூரா இஸ்ரால 111வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், குலில்லாஹில் ஹம்துலில்லாஹ் வகுலில் ஹம்துலில்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. ஏன் சொந்தமானது? அல்லதி லம் யத்தஹிது வலதன் வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க், அவன் தனக்கென்று எந்த புள்ளையும் எடுத்துக்கொள்ள மாட்டான், அவன் தன்னுடைய அதிகாரத்தில் அவனுக்கு எந்த கூட்டாளியும் கிடையாது. வலம் யகுல் லஹு வலியுன், அவனுக்கு எந்த விதமான பாதுகாவலரும் கிடையாது. அவன் என்னது? அவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா இஸ்ரால 111வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் சொல்றான். சூரா அன்ஆம்ல 1வது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அவன்தான் வானம் பூமியை படைத்திருக்கிறான். வஜஅல ظுலுமாத்தி வன்னூர், இருள்களையும் வெளிச்சத்தையும் அவன்தான் உண்டாக்கி இருக்கின்றான். தும்மல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன், நிராகரிப்பவர்கள் தங்கள் ரப்புக்கு என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வோடு இன்னொரு கடவுளை அவர்கள் கூட்டாக்குகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல். இதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான் சூரா அஸ்-ஸுமர்ல 75வது வசனத்தில் சொல்றான், வத்தரல் மலாயிகத்த ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷ், அதாவது மலக்குமார்களை நீங்கள் மஹ்ஷருடைய நிலையை சொல்றான். நீங்கள் மலக்குமார்களை பார்த்தீங்கன்னா அவங்க அல்லாஹ்வுடைய அரசை சூழ்ந்தவர்களாக இருப்பார்கள். யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய ரப்புடைய பேரால் அவர்கள் துதித்து கொண்டிருப்பார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி? அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய புகழை அவர்கள் துதிபாடி கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான். இதே மாதிரி நீங்க எடுத்து பாருங்க, சூரா அல் காஃபிர்ல 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ், அவர்கள் அர்ஷை சுமந்து கொண்டிருப்பார்கள் அந்த மலக்குமார்கள். வமன் ஹவுலஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய ரப்புடைய புகழை கொண்டு துதித்து கொண்டிருப்பார்கள். வயுமினூன பிஹி, அவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஸ்திக்பார் செய்கிறார்கள். ரப்பனா வஸிஅத் குல்ல ஷைஇன் ரஹ்மா, யா அல்லாஹ் எல்லா விதமான அருளையும் விசாலமாக எல்லாவற்றையும் நீ அருளால் ரஹ்மத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய விசாலமானவனே,
அறிவால் சூழ்ந்திருக்கின்றவனே ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, எவர்கள் உன்னிடத்தில் தௌபா செய்கிறார்களோ அவர்களை மன்னித்து விடுவாயாக. ஒத்தபஉ சபீலக், உன்னுடைய பாதையை பின்பற்றக்கூடியவர்களையும் நீ யா அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக. வக்கிஹிம் அஸாபல் ஜஹீம், அவர்களை நரக வேதனையிலிருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க. அல்லாஹ் தஆலா இது எதில் சொல்கிறான்? சூரா காஃபிரில் 7ஆம் வசனத்தில் சொல்கிறான், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம்னு சொல்கிறான் அந்த வசனத்தில். இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், அடுத்த வசனம் சூரா யூனுஸில் 9:10 பாருங்கள், இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல் செயல்களை செய்கிறார்களோ, யஹ்தீஹிம் ரப்புஹும் பி ஈமானிஹிம் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அவர்களை கீழே ஆறுகள் ஓடுகிற சொர்க்கத்துக்குள்ளே அல்லாஹ் தஆலா நுழைவிப்பான். அவர்கள் அதாவது அந்த ஜன்னாத்துன் நஈம், அவர்கள் அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். தஅவாஹும் ஃபீஹா, அவர்களது அழைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், சுப்ஹானக்கல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். ஒ தஹியத்துஹும் ஃபீஹா, அங்கே அவர்களுடைய தஹியத் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சலாமுன் சலாமுன் என்று அவர்கள் என்ன செய்வார்கள், அதாவது தஹியத் செய்வார்கள். வ ஆஹிரு தஅவாஹும், அவர்களுடைய இறுதி அழைப்பு அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் எல்லா விதமான புகழ்ச்சியும் ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலனம் செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது என்று அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அவர்களுடைய சலாம் என்பது அவர்களுடைய தஹியத். தஹியத்னா என்னது? சலாம் சொல்றது இருக்குது. அந்த சலாம் என்பது அவர்கள் அவர்கள் சொல்வது முகமன் கூறுவார்கள், சலாம் சொல்லிக் கொள்வார்கள். அவர்களுடைய இறுதி பிரச்சாரம், இறுதி அழைப்பாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், உம்முடைய ரப்பி இருக்கிறானே அவன் மிக தூய்மையானவன், அவன் ரப்புல் இஸ்ஸத், அவன் கண்ணியமான இறைவன். இவர்கள் அல்லாஹ்வை பற்றி என்னவெல்லாம் கற்பனை பண்ணி பேசுகிறார்களோ அதை விட அவன் மிக தூய்மையானவனாக இருக்கிறான். வஸலாமுன் அலல் முர்சலீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு கடைசியாக சொல்றான், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், தூதர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது, எல்லா புகழும் இந்த அகிலங்களின் இரட்சகனான, இந்த அகிலங்களை பரிபாலிக்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்று அல்லாஹ் தஆலா சூரா அஸ்-சாஃபாத்தில் 180-82 சொல்கிறான். இதே மாதிரி மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, அல்லாஹ் கேட்குறானே, நீங்கள் இதில் பேரையெல்லாம் சொல்லுங்க என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் தஆலா கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க? நஹ்னு, அதாவது அது மாத்திரமல்ல, அவங்கள மனிதர்களை படைக்கிற நேரத்தில் அல்லாஹ் கேட்கும்போது சொன்னாங்க, வனஹ்னு நுஸப்பிஹ் பிஹம்திக் வ நுகத்திஸ் லக், யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நாங்கள் துதித்து கொண்டிருக்கிறோம், உன்னை தூய்மைப்படுத்துகிறோம் அப்படின்னு தங்களை பற்றி சொல்கிறாங்க. அப்போ வானவர்களும் என்ன செய்கிறாங்க? நுஸப்பிஹு பிஹம்திக், உம்முடைய புகழை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா தஸ்பீஹ் செய்யுங்கன்னு சொல்கிறான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உங்களுடைய ரப்புடைய பெயரை கொண்டு புகழை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க? தஸ்பீஹ் செய்யுங்கள். வக்குன் மினஸ் சாஜிதீன், நீங்கள் சுஜூது செய்யக்கூடியவர்களில் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகள் சொல்லும் வார்த்தையை சொல்லும்போது சூரா அல் ஃபாத்திரில் சொல்கிறான், வகாலுல் ஹம்துலில்லாஹ், அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்ஹப அன்னல் ஹஸன், கவலைகளை எங்களை விட்டும் போக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா வகையான புகழும் உரித்தாகட்டும். இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷக்கூர், எங்களது ரப்பு மன்னிப்பவனும் நன்றியுள்ளவனுமாக இருக்கின்றான் என்று சொர்க்கவாதிகள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸ்பிர் அலாமா யகூலூன், அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உங்களுடைய ரப்புடைய புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். கபில துலூஇ ஷம்ஸி வ கபில குரூபிஹா வ கபிலல் குரூப், சூரியன் உதிப்பதற்கு முன்பும் சூரியன் மறைந்த பிறகும். வழங்கா, சூரியன் கபில துலூஇ ஷம்ஸ், சூரியன் உதிக்க முன்னுக்கும் சூரியன் மறைஞ்ச பிறகு நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரியன் மறைவதற்கு முன்பும் மறைஞ்ச பிறகும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரா மன்னிக்கணும் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், சூரத்து தூர்ல 48 சொல்றான், நீங்கள் உங்கள் ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் துதியுங்கள், புகழை கொண்டு துதியுங்கள் என்று சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் என்று குர்ஆன்ல இன்னும் ஏராளமான இடங்கள் இதை சொல்கிறோம். இதை நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் வசனங்கள் இருக்கிறதுன்னு நீங்கள் படிக்கொண்டதுக்கு தான் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா தன்னை புகழ்கிறவங்களை விரும்புகிறான். சூரா புகாரில் நீங்கள் பாருங்கள் 7416 இலக்கத்தில், அதாவது சஅத் இப்னு உபாதா சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, வலா அஹத அஹப்ப இலைஹில் உஸ்ரு மினல்லாஹ் வ மின் அஜ்லி ذلك பஅதல், அதாவது அல்லாஹ்வை விட, அதாவது உதுர், ஒரு விஷயத்தை செஞ்சு போட்டு அல்லாஹ் நான் தப்பாக செஞ்சிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று அல்லாஹ் இந்த உதுரை விரும்புகிறான். மக்கள் அல்லாஹ்விடத்தில் சரணடைஞ்சி தாங்க செஞ்ச பிழையை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்கிற நேரத்தில் அல்லாஹ் அதை விரும்புகிறான்.
அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், நபிமார்கள் அனுப்புறான், எச்சரிக்கக்கூடியவர்கள் அனுப்புறான். பாவம் செஞ்சவன் தன்னுடைய தப்பை உணர வேண்டும் என்பதற்காக. வலா அஹத அஹப்பு இலைஹி, எந்த ஒருவனும் மிக விரும்ப மாட்டான் அல் மித்ஹத்து மினல்லாஹ், அந்த அல்லாஹ் தன்னை புகழுவதை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். விளங்குதா சொல்றது? அல்லாவை விட வேற யாரும் அந்த அளவுக்கு விரும்பல. அல்லாஹு தஆலா தான் புகழப்படுவதை மிக அதிகமாக விரும்பும். ஏன்னா அதுக்கு தகுதியானவன். தகுதி இல்லாத ஒருத்தன் புகழ விரும்புறது மனுஷன் மாதிரி ஆட்கள், அல்லாவால் படைக்கப்பட்ட அவன் அடிமைகள், மனிதர்கள், நாங்கள் பெரிய ஆட்கள், நாங்கள் புகழுக்குரியவர்கள் என்று விரும்புறது அல்லாஹ் அதை வெறுக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஒரு சிபத் அது. எனவே அல்லாஹ் அனைவரையும் விட தன்னை புகழப்படுவதை விரும்புகிறான். எனவே ஒமின் அஜ்லி ذلك வஅதல்லாஹுல் ஜன்னா, இதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை அவர்களுக்கு வாக்களிக்கிறான். இது புகாரில் 4637 இந்த செய்தி பதிவாக இருக்குது. அதே மாதிரி அதபுல் முஃப்ரத் என்ற ஒரு கிதாபில் ஒரு செய்தி வருது. இது ஒரு அதில் சுருக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை எல்லாம் அணிதிரட்டிக்கிட்டு ஒரு துவா செஞ்சாங்க. என்னன்னு சொன்னால், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லுஹு, யா அல்லாஹ் உனக்குத்தான் எல்லா புகழும் உரித்தாகட்டும். நம்ம சொன்னோம் அல்ஹம்துக்கு என்ன அர்த்தம்? லக்கல் ஹம்து குல்லுஹு, யா அல்லாஹ் உனக்குத்தான் எல்லா வகையான புகழும் உரித்தாகட்டும். அல்லாஹும்ம லா காபித லிமா பஸத்த, நீ விரிவாக கொடுத்த ஒரு விஷயத்தை யாருமே சுருக்க இயலாது. நீ விரிச்ச ஒரு விஷயத்தை, நீ பரவலாக நீ கொடுத்த விஷயத்தை யாரும் சுருக்கி பிடிக்க இயலாது. வலா முகர்ரிப லிமா பாஅத், யா அல்லாஹ் நீ தூரமாக்கினவனை, தூரமாக்கிய ஒன்றை யாரும் கிட்ட கொண்டு வர இயலாது. வலா முபாயித லிமா கர்ரப்த, நீ நெருக்கியதை யாராலும் தூரப்படுத்த முடியாது. வலா மோத்திய லிமா மனஅத்த, நீ கொடுத்ததை, நீ தடுத்ததை யாராலையும் கொடுக்க முடியாது. வலா மானிய லிமா ஆஸ்தைத்த, நீ கொடுக்கிறத யாராலும் தடுக்கவும் முடியாது. அல்லாஹும்ம பசுத் அலைனா மின் பரக்காத்தி, யா அல்லாஹ் நீ எங்கள் மீது உன்னுடைய பரக்கத்துகளை விசாலப்படுத்து. ரஹ்மத்திக்க வஃபத்லிக்க வரிஸ்கிக்க, உன்னுடைய அருளையும் உன்னுடைய கிருபையையும் அதே மாதிரி உன்னுடைய ஆகாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் யா அல்லாஹ் எங்கள் மீது நீ எங்களுக்கு விசாலமாக்கி விடு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக நஈமல் முகீம் அல்லதி லா யஹூலு வலா யஸூலு, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தில் நிஅமத்துகளை செய், நிலையான நிஅமத்துகளை செய், நீங்கி விடாத நிஅமத்துகளை எங்கள் மீது நீ செய்து விடு. ஆகப்பெரிய நிஅமத் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக நஈம யௌமல் ஐல, கஷ்டமான நேரத்தில் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நிஅமத்தை நான் கேட்கின்றேன். வல் அம்ன யௌமல் ஹர்ப், போருடைய நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், பாதுகாப்பை உன்னிடத்தில் கேட்கின்றோம். அல்லாஹும்ம ஆஇதன் பிக் மின் சூஇ மா அதைத்தனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஏற்படுத்தக்கூடிய தீங்கிலிருந்து உன்னகிட்டே நாங்கள் பாதுகாப்பு தரோம். வஷர்ரி மா மனஅத மின்னா, யா அல்லாஹ் நீ எங்களை விட்டும் தடுத்த தீங்கிலிருந்தும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹும் அப்படியே அந்த தொடர்ந்து நீண்ட ஒரு ஹதீஸ் அப்படி போகிறீங்க. இதில் முதலாவது என்னது, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லுஹு, யா அல்லாஹ். இது அதபுல் முஃப்ரத் என்ற ஒரு கிதாபில் 699, அதாவது 699 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிற அதபுல் முஃப்ரத் என்பது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவுடைய சஹீஹுல் புகாரி மாதிரி அதபுல் முஃப்ரத் என்ற கிதாப். இதில் சில ஹதீஸ்கள் பலமான பலவீனமான, இந்த ஹதீஸை பொறுத்தவரையும் இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அவங்க சஹீஹான ஒரு செய்தி என்று சொல்கிறார்கள். வல்லாஹு அஅலம். இதே மாதிரி நீங்கள் முக்கியமாக இதில் இன்றைய வகுப்பு கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் இதை முழுமையாக முடிச்சுட்டு அடுத்த வசனத்துக்கு நாங்கள் போகலாம்ன்றதுக்காக தான். அடுத்தது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதர் வந்து சஃப்பில் நுழைஞ்சார். அவர் சஃப்பில் நுழைஞ்சு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும், அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு ஓதுறார். ரசூலுல்லாஹ் தொழுது முடிஞ்ச உடனே கேட்குறாரு, ஐயுக்குமுல் முத்தகல்லிமு பில் கலிமாத், யார் அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி இந்த தொழுகையில் ஓதுனால் யார் அப்படின்றாங்க. அப்போ மக்கள் வந்து கொஞ்சம் பயந்தாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியாது. திருப்பி 2ஆம் முறை கேட்குறாங்க, ஐயுக்குமுல் முத்தகல்லிம்னாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவர் ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்தை அவர் செய்யலை சொல்லுங்கன்றாங்க. அப்போ ஒரு மனிதர் சொன்னார், யாரை சொல்லலாம், நான் வந்து சொல்ல வந்தேன், என் மனசு இப்படி சொல்ல தோணிச்சு, நான் சொல்லிட்டே யாரை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லக்கத் ரஅய்து 12 மலக்கன், 12 மலக்குமார்களை நான் பார்த்தேன், அதில் யார் இதை எடுத்துச் செல்வது என்று போட்டி போட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இது பதிவாகி. எனது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, எவ்வளவு அழகான வார்த்தை என்ன, அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல இதே மாதிரி ஒரு செய்தி வருது, அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலான்னு ஒரு ஆள் சொன்னார். அப்போ கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் யாருன்னு சொல்லி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் சொல்கிறார், நான் தான் சொன்னேன், அஜிபுத்து, நான் இந்த வசனத்தை நீங்கள் சொன்னபோது ஆச்சரியப்பட்டேன். எதை, அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் என்று சொன்னாரே, வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா, ஏனால் இதற்காக வானத்தின் கதவு திறக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது சஹீஹ் முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது. பொதுவாக இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் பல இடங்களில் இதை நமக்கு செய்ய சொல்கிறாங்க. இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று வெறுமனே நம்ம சூரா ஃபாத்திஹா ஓதுறது மட்டுமல்ல, அல்லாஹ் எப்படி புகழ்றேன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதை பல இடங்களில் நிறைய இடங்கள் இருக்குது. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 இடங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
அந்த 10-11 இடங்களை மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன். எந்தெந்த இடங்களில் சொல்லணும் பொதுவாக நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எப்போ எல்லாம் நினைப்போதோ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நீங்கள் எந்த டைமில் வேணாலும் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீஸான்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்பது உங்களோட மீசானை, அதாவது மறுமை நாளில் உங்களோட நன்மையினுடைய இடையை அந்த அந்த தராசை பாரமாக்கி விடும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் தம்லஆனி, அது ரெண்டும் உங்களுடைய மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களோட நன்மையின் தராசை பாரமாக்கும். எது அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலும் பாரமாக்கும், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலும் பாரமாக்கும். எதை தம்லஉமா பைன ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிக்கும் இடையில உள்ள பகுதிகளை அது பாரமாக்குகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முக்கியம். அப்போ எந்த நேரத்தில் உங்கள் நினைப்பு வந்தாலும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். எந்த செகண்டில் வேணாலும் சொல்லுங்கள். உங்களோட நாவுகளை அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நீங்கள் ஈரமாக்கி கொண்டே இருங்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். நிறைய இதை பற்றிய ஹதீஸ்கள் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வருது. ரெண்டாவது, ரசூலுல்லாஹ் அவங்க அந்த உரைகளை ஆரம்பிக்கும் போது இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய ஹதீஸ்கள் வருது. சஹீஹ் முஸ்லிமில் வர ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபுன் நாஸ் யஹ்மதுல்லாஹ வ யுஸ்னி அலைஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதுவார்கள், அதில் அல்லாஹ்வை புகழ்வார்கள், அவனை என்ன செய்வார்கள், துதிப்பார்கள். எப்படி இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். ஒரு மனிதர் சந்திக்க வராரு, உங்களுக்கு நான் நோய் நான் என்னது நீங்கள் உங்களுக்கு பைத்தியம் முடிச்சதா கேள்விப்பட்டேன், நான் உங்களுக்கு வைத்தியம் செய்ய வந்தேன்னு சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா உரைகள்லையும் ஹமிதல்லாஹ் வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், துதித்தார்கள். அப்போ அல்லாஹ்வை போற்றி புகழும் ஒரு வாசகம் இருக்கும். அப்போ குத்துபாக்கள், உரைகள், சபைகளை ஆரம்பிக்கிற நேரங்களில் நாங்கள் இந்த இன்னல் ஹம்தலில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கலாம். இது முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது, ரசூலுல்லாஹ் அவங்க அந்த உம்ரா செய்ய வார நேரத்தில் துல்ஹுலைஃபா என்ற மதீனாவிலிருந்து வரக்கூடியவங்க அந்த மீகாத் ஒன்று இருக்குது, உம்ராவுக்கான அந்த நியத்து வைக்கிறோம். அங்கே அதில் இந்த வாகனத்தில் ஏறி என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ், அதாவது ஹமிதல்லாஹ் வ சப்பஹ வ கப்பர, அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்லாஹு அக்பர், அதாவது அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், தஸ்பீஹ் செய்தார்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தினார்கள். அப்போ இதுவும் என்னது ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள். வாகனத்தில் ஏறின உடனே அல்லாஹ்வை என்ன செய்தார்கள், துதித்தார்கள், பெருமைப்படுத்தினார்கள்ன்றதை பார்க்கணும். இதே மாதிரி சஹீஹ் புகாரில் 6314வது இலக்கத்தில் ஒரு செய்தி வருது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இதா அகத மதுஜஅஹு மினல் லைல் வ வத யதஹு தஹ்த கத்திஹி ثم يقول, அதாவது இரவுல தூங்குற என்ன சொல்லுவாங்க, தூங்குற நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யான்னு சொல்லுவாங்க. அவங்க தூங்கி எழுமினால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர்னு சொல்லுவாங்க. அப்போ முதலாவது தூங்குற நேரத்தில் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யான்னு சொல்லுவாங்க. தூங்கி எழுமணும்னு எப்படி சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா எங்களை மரணிக்க செய்த பின் எங்களுக்கு உயிர் கொடுத்தான், வ இலைஹின் நுஷூர் அப்படின்னு சொல்லுவாங்கன்றது புகாரிலிருந்து செய்தி பதிவாகிக்கு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் தூங்குறதுக்காக விரிப்புக்கு வார நேரத்திலையும் இப்படி சொல்லுவாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஆவா இலா ஃபிராஷிஹி, தங்களுடைய படுக்கை விரிப்புக்கு வரும்போது கால பிஸ்மிக்கல்லாஹும்ம வ அமூத்து வ அஹ்யான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வ இதா காம கால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் என்று சொல்வார்கள். அதாவது தூக்கத்திலேருந்து எழும்பினோன்னு சொல்லுவாங்க, வரும்போதில்ல எழும்பினோன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே இந்த ஹதீஸை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சாப்பாடு சாப்பிட்டு முடிந்தவுடன் சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி கஸீர், எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபி கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனான்னு சொல்லுவாங்க. சஹீஹ் புகாரில் 5458. நான் இதில் பொருள்கள் விரிவாக பார்த்தா இந்த வகுப்பு இன்னும் கொஞ்சம் கூடிரும். தேவைப்படுறவங்க எனக்கு தனிப்பட்ட வகையில் சொல்லுங்கள், நான் அதோடைய பொருளோட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபி கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா. திருமதியில் இந்த ஹதீஸ் வேறு விதமாக வருது. அதாவது இதா ருஃபிஅத்தில் மாஇதா, அந்த உணவு தட்டை தூக்குற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா என்று ரசூலுல்லாஹ் இந்த துஆவை ஓதுவாங்க. அதில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு உணவு கவளங்களை அல்லது குடிபானங்களை குடிக்கும் போதும் அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ ல யர்தா அனில் அப்த், அல்லாஹு தஆலா ஒரு அடியான விரும்புகிறான், அன் யஅகுலல் அக்லத ஃபயஹ்மதஹு அலைஹா அவ் யஷ்ரப ஷர்பத ஃபயஹ்மதஹு அலைஹா. சாப்பிட்ற நேரத்தில் ஒரு அக்லா ஒரு கொஞ்சம் சாப்பிட்ற நேரத்தில் அல்லாஹ் புகழ்றான், குடிக்கிற நேரத்தில் அல்லாஹ் புகழ்றான். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் அந்த அடியான விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
எனவே அல்ஹம்துலில்லாஹ் என்று நம்ம தண்ணி குடிக்கும்போது, நம்ம சாப்பிடும்போது, எல்லா நேரத்திலும் அடிக்கடி சொல்லிக்கலாம். சாப்பிட்ற இடையில கூட சொல்லலாம். முடிஞ்சுதான் அல்ஹம்து சொல்லணும்ல. நான் ஒரு கவலை சாப்பிட முடிஞ்சவனே அல்ஹம்துலில்லாஹ், சரி மறுக்கா ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லலாம். அதாவது அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பதை குடிக்கிற நேரத்திலையும் ஒவ்வொரு கவலம் சாப்பிடும் போதும் அல்லாஹ் விரும்புகிறான் என்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். இதே மாதிரி இந்த தும்முற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. தும்முற நேரத்தில் என்னது, இதா அத்தஸ அஹதுக்கும் ஃபல்யகுல் அல்ஹம்துலில்லாஹ், உங்களில் ஒருவர் தும்மினால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லட்டும். வல்யகுல் லஹு அஹூஹு அவ் சாஹிபுஹு யர்ஹமுக்கல்லாஹ், அதை அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதை கேட்டால் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் தும்மலுக்கு முக்கியம். அதே நேரத்தில் அவர் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்றதை கேட்டால் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரே, அவர் மறுபடியும் எப்படி சொல்லணும், யஹ்தீக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்லணும். எப்படி தும்முறவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு, கேட்குறவர் என்ன யர்ஹமுக்கல்லான்னு சொல்றாரு, திரும்பி அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்றாங்களே, அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லணும், யஹ்தீக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்லட்டும். புகாரில 6224 இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி இன்னல்லாஹ யுஹிப்புல் உத்தாஸ், அல்லாஹு தஆலா அந்த தும்றதை விரும்புறான். வ யக்ரவு தஸாவுப், கொட்டாவியே வெறுக்கிறான். சில ஆளுக்கு கொட்டாவி விடுவாங்க. ஃபைதா அத்தஸ் அஹதுக்கும் வ ஹமிதல்லாஹ், யாரா ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் கான ஹக்கன் அலா குல்லி முஸ்லிமின் சமிஅஹு அன் யகூல யர்ஹமுக்கல்லாஹ், அதை கேட்குற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்ன, யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் வாஜிப். ஒரு ஆள் அல்ஹம்துலில்லாஹ் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். அதுக்காக அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிற எல்லா இடத்துலையும் நம்ம யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லப்படாது. தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதை கேட்டிங்கன்னா நாம் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அம்மத் தஸாவுப், கொட்டாவியை பொறுத்தவரையும் فإذا هو من الشيطان, அது ஷைத்தானுடைய ஒரு விஷயமாகும். فإذا تساءب أحدكم, அது யாராவது கொட்டாய் விடுவார்களாக இருந்தால் அவர் என்ன செய்யட்டும், فليرده ما استطاع, முடிஞ்ச வரைக்கும் அவர் அதை தடுத்து கொள்ளட்டும். فإن أحدكم إذا تساءب ضحك منه الشيطان, கொட்டாய் விடுறதை பார்த்தா ஷைத்தான் என்ன செய்றான், சிரிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். புகாரில 6226 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அப்போ கொட்டாவியை தவிர்க்கணும். ஷைத்தான் அதை பார்த்து சிரிக்க, சில ஆளுக்கு ஆண்டு வாயப்பட்டு கொட்டாய் விடுறாங்க. அதே நேரத்தில் நல்ல கனவு காண்ற நேரத்தில் சில ஆளுக்கு விருப்பமான கனவு காணுவாங்க. ஏதாவது நல்ல ஒரு செய்தி ஒன்று இருக்கிற மாதிரி வழங்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ரஆ அஹதுக்கும் ருயா யுஹிப்புஹா, தான் விரும்புகிற மாதிரி ஒரு கனவை யாராவது கண்டால் ஃபஇன்னமா ஹிய மினல்லாஹ், அது அல்லாஹ்ட்டேருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. ஃபல்யஹ்மதில்லாஹ அலைஹா வல் யுஹத்திஸ் பிஹா, அவர் என்னது அல்லாஹ்வை புகழட்டும், அவர் அதை அறிவிக்கட்டும். எல்லாருக்கிட்டையும் அல்ல, அவர் விரும்பிய விருப்பத்துக்குரிய நல்ல மக்கள்கிட்ட அதை சொல்லலாம். இது அல்லாஹ்வை கண்டால் அது ஷைத்தான்லேருந்து வந்தது. ஃபஇதா ரஆ கைர ذلك மிம்மா யக்ரஹ், அவர் வெறுக்கக்கூடிய கனவுகளை அவர் கண்டால் ஃபஇன்னமா ஹிய மினஷ் ஷைத்தான், அது ஷைத்தானுல் உள்ள விஷயமாகும். எனவே ஷைத்தான்லேருந்து அவர் பாதுகாப்பு தேடட்டும். அதுக்காக என்ன செய்கிறாங்க, சில ஆளுக்கு அதாவது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் சொல்லு, கொட்டாய் வரும்போது ஷைத்தானை உள்ளே நுழைச்சிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் ஃபுல்லாக உள்ளே போய்ட்டு ஆண்டு வாயத்தவங்க உள்ளே போயிட்டான். அதை தடுக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ், முடிஞ்சு மட்டும் அது வராமல் தடுங்கண்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படி அதையும் தாண்டினா வாயை மூடணும். ஷைத்தான் என்ன செய்கிறான், சிரிக்கிறான், உள்ளே நுழைகிறான்னு பல ஹதீஸ்களை நாங்கள் வேறு கிதாபுல பார்க்குறோம். அதே மாதிரி மனித வாழ்க்கையில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். நல்லது நடந்தால் அது அல்லாவோட இணைச்சிடணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். கெட்டது நடந்தால் ஏதோ நம்மகிட்ட ஒரு தவறு நடந்து அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறோம், நாம் ஏதோ பாவம் ஒன்று செஞ்சிருக்கிறோம், அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சோதனை தந்திக்கிறாண்டு நாம் அந்த குற்றத்தை சுமந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்க, யா இபாதி இன்னமா ஹிய அமாலுக்கும், நான் இந்த அமல்கள் இருக்கிற உஹ்ஸிஹாலக்கும், உங்களுக்காக நான் அதை பதிவு செய்கிறேன். எனவே யாராவது ஒருவர் நல்ல விஷயத்தை வாழ்க்கையில் கண்டா ஃபல்யஹ்மதில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளட்டும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸா, ஒரு வெற்றியா, ஒரு நல்ல விஷயமா, சந்தோஷமா, அல்ஹம்துலில்லாஹ். ஒமன் வஜத கைர ذلك, நல்லது இல்லாமல் வேற விஷயங்களை அவர் கண்டால் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸஹு, அவர் தானே அவர் என்ன செய்து நொந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாகிருக்கு. இதே மாதிரி கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த துஆவை ஆரம்பிக்கிற போது நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போமே, அந்த துஆவை ஆரம்பிக்கும் போது நம்ம அல்லாஹ்வை புகழணும், நபி மீது ஸலவாத் சொல்லணும். சுனன் திர்மிதியில் ஒரு செய்தி வருது, அதாவது சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யதுஉ ஃபீ ஸலாத்திஹி, தொழுகை முடிச்சுட்டு அவர் துஆ செஞ்சுட்டு இருக்கிறார். ஃபலம் யுஸல்லி அலன் நபி, நபி மீது அவர் ஸலவாத்து சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜில ஹாதா, இருந்தால் அவசரப்பட்டார். சும்ம தஆஹு, அவரை கூப்பிட்டு ஃபகால லஹு அவு லிகைரிஹி, அவர்கிட்ட சொன்னாங்க அல்லது வேற ஒருவருக்கு சொன்னாங்க. எப்படி, இதா ஸல்லா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தொழுதால் ஃபல் யப்தா, அதாவது பிரார்த்தனை செய்தார், ஃபல் யப்தா பி தஹ்மீதில்லாஹ், அல்லாஹ்வை அவர் புகழ்வதை கொண்டு ஆரம்பிக்கட்டும், அவனை துதிக்கட்டும். சும்ம லயுஸல்லி அலன் நபி, அவர் நபி மீது ஸலவாத்து சொல்லட்டும். சும்ம லயத பஅத பிமா ஷா, அதுக்கு பிறகு அவர் விரும்பியது அல்லாஹ்விடத்தில் கேட்கட்டும். அப்போ துஆவை நம்ம ஆரம்பிக்கும் போதும்
அல்லாஹ்வை புகழும். எனவே அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்கிற இந்த 2 விஷயங்களும் நாம் விளக்கம் சொன்னது போல அமல் செய்யக்கூடிய இடங்களையும் உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே ரப்புல் ஆலமீன் அப்படின்னு சொன்னால் அந்த ரப்பு என்ற வார்த்தையில் படைத்தல், ஆட்சி செய்தல், பரிபாலனம் செய்தல், இந்த 3 விஷயம் வரணும். படைத்தவனுக்கு மட்டும் சொல்லணும். நாங்கள் சிலாக்களை ரப்புன்னு சொல்கிறோம், அர்பாப்னு சொல்கிறோம். அர்பாப்னா ரப்போட ப்ளூரல். அப்போ அர்பாப்னு சொல்லலாமா? அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே சொல்லணும். இப்போ உதாரணமாக நம்ம அப்படி சொல்லும்போது அதாவது ஒரு உடையக்காரன் அர்த்தம். உதாரணமாக ரப்புல் பைத்துன்னு சொன்னால் வீட்டுக்காரன் அர்த்தம். ரப்புல் மன்சில், ரப்புல் மஹல் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இணைச்சி பேசலாம். அதாவது ரப்பத்துல் பைத்துமாங்க, அதாவது வீட்டு சொந்தக்காரின்னு பெண்ணுக்கு பார்த்து சொல்லுவாங்க. ரப்புல் பைத்துமாங்க வீட்டுக்காரர், ரப்பு ஷரிகான்பாங்க. அந்த மாதிரி ரப்புல் அமல் அப்படி சொல்லணும், அந்த மாதிரி சொல்லக்கூடும். எனவே ரப்பு என்றால் படைத்தல், ஆளுதல், பரிபாலனம் செய்கிறது என்ற 3 விஷயங்களும் இங்கே உள்ளடங்குன்றதை நாங்கள் என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். எனவே சுருக்கமாகவும் ஓரளவுக்கு விவரமாகவும் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இதில் சில பிழைகள் வந்திருந்தால் அது என்னுடையது. சரியான விஷயங்களை சொல்லியிருந்தால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். எனவே ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.